அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு maps.google.com வழியா எப்படி latitude longitude வந்து காப்பி பண்றது அண்ட் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொந்தமா வந்து நர்சரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நர்சரியோட latitude என்ன longitude என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி வந்து நம்ம குயிக்காக அதை கண்டுபிடிச்சி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் முதல்ல கூகுள் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா maps.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. maps.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இந்த maps.google.com அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கூகுள் மேப்பில் நம்ம எந்த ஊருக்கு நம்ம சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊரோடைய நேமை வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குற்றாலம் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா, க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த லொக்கேஷனுக்கு நமக்கு போகணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் வந்து இதில் இப்படி ட்ராக் பண்ணாலும் சரி, இல்லை இதில் கரெக்டாக என்ன செய்யணும், நீங்கள் குற்றாலம் டவுன் பஞ்சாயத்து இந்த வருது இல்லையா, டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து லொக்கேட் பண்ணும். ஸோ லொக்கேட் பண்ண உடனே என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நர்சரி இருக்குது. உதாரணமாக இந்த இடத்துல நமக்கு சொந்தமாக ஒரு நர்சரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் காட்டுதா, இதுதான் வந்து அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட். சரியா, அப்போ இதை ஜஸ்ட் என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக காப்பீடு டு கிளிப்போர்டு அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இது லேட்டிடியூட் அப்படிங்கிறது இது அந்த நம்பர் 8 புள்ளின்னு ஆரம்பிக்குது இல்லையா, இதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு எக்ஸலுக்கு வாங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கோங்க, உள்ளே வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரியா, அதுக்கப்புறமா அதே மாதிரி லாங்கிடியூட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இந்த நம்பர் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இதுக்குள்ளே தூக்கி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதோடைய ஏரியா வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கும் ஒரு ஈஸியான வழி இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதில் வந்து ஒரு உதாரணமாக இந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து இப்படி மார்க் பண்ணி இதோட ஏரியா என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பக்கத்தில் போய்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி ஒன்று வரும். டாட் வந்ததுக்கப்புறமா இதை இப்படி இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டரில் கிடச்சிரும். வந்து கிடச்சிருச்சா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஜஸ்ட் இது இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அண்ட் அகெயின் என்ன பண்ணணும், எக்ஸலுக்கு வாங்க. வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஸ்கொயர் மீட்டர். ஸோ நமக்கு ஸ்கொயர் மீட்டரில் தவிர அந்த M2 எடுத்து விடணும், எடுத்து விட்டுட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான். ஸோ அங்கே எத்தனை மரம் இருக்குது, 500 மரம் இருக்குன்னா 500 மரம், அந்த நர்சரி இருக்குன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலகரம் அப்படிங்கிறது வேணும்னா அதே மாதிரி என்ன செய்யணும், மேலகரம் டவுன் பஞ்சாயத்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பிளேஸை வந்து என்ன செய்யுங்க, நான் வந்து உதாரணமாக நான் வந்து மேலகரம் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மேலகரம் மேலகரம் அடிச்சிட்டேன். ஸோ அங்கே வந்து என்ன செய்கிறேன், நான் ஒரு ஏரியாவில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து நர்சரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணணும். இது ஏற்கனவே காட்டிருந்துச்சு, இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா தான் அது மறையும். ஸோ இதில் வந்து என்ன செய்யணும், ஜஸ்ட்டு ரைட் கிளிக் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டை காட்டுதா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். அண்ட் அகெயின் இதுக்குள்ளே வாங்க. அண்ட் அகெயின் இதில் என்ட்ரி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும், எக்ஸலில் வந்துட்டு இதில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இதில் வாங்க. அண்ட் அகெயின் இதை காப்பி பண்ணுங்கள். அண்ட் அகெயின் எக்ஸல் வாங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஏரியா, அதோட எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு பார்க்க நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், உள்ளே வாங்க. இப்போ இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், எந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும், ஜஸ்ட்டு இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. ஸோ கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ அந்த மீட்டர் டிஸ்டன்ஸோட சேர்த்து காட்டிடும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நகர்த்தினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஏக்கரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு மேலே டைப் பண்ணிவிட்டு 2 ஏக்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஏக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ ஏக்கர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ரொம்ப ஸோ இதுக்கப்புறமா இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு இன்சர்ட் அப்படிங்கன்னு கொடுங்க. ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று என்ன செய்யுங்க, இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நோட் பேட் வந்துட்டு சரியா இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நோட் பேடில் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். சேர்த்தாப்பில் காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், நேர கூகுள் இடத்துல வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ரைட் ஜஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து லொக்கேட் பண்ணி காட்டிடும். ஃபினிஷ். சரியா? ஸோ இது வந்து நம்ம திருப்பி நம்ம பண்ணது கரெக்டான மேப் பண்ணி கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணிவிடும்.